இஸ்ரவேல் தேசத்தினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் பயன் பெறுகிறோம் என்று சொல்லலாம். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் தண்டனை கொடுத்து அவர்களை சிதற பண்ணி இருந்தாலும் புறஜாதியாராகிய நமக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினபடினால் அவருடைய சொந்த ஜனங்களோடு கூட நம்மையும் அவர் ஒட்ட வைக்கிறார். ரோமர் புத்தகத்தை வாஞ்சையோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த செய்தியிலே ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற மக்களில் 75% பேர் இரட்சிப்பிற்குள் வரவில்லை என்றும், கிறிஸ்து இல்லாத ஒருவராக நாம் இருப்போம் என்றால் நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்றும், கிறிஸ்துவின் நீதியை பெற்றுக்கொள்ள நாம் எங்கேயும் பிரயாணப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும், நம்முடைய வாயின் வார்த்தைகளும் வாழ்க்கையும் ஒன்று போல இருக்க வேண்டும், இருதயம் என்பது முழு ஆழ் தத்துவத்தையும் குறிக்கிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே யூதரல்லாத மக்கள் ரட்சிக்கப்படுவார்களா? இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு எதிர்காலம் உண்டா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் கடினப்பட்டு போனார்கள் என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். பிரியமான வேதாராய்ச்சி நேயரே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் ரோமர் 10ஆம் அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். முதல் 15 வசனங்களை சிந்தித்தோம். பவுல் அப்போஸ்தலனுடைய ஆத்தும பாரமும் ஜெபமும் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக அவர் கூறியிருந்தார். மேலும் யூதருக்கு இருக்கிற வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல, சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடினாலே அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் என்பதையும் தெளிவுபடுத்தினார். ஆனால் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். மட்டுமல்ல, மக்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டுமென்றால் அவரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டுமென்றால் அவரை குறித்து கேள்விப்பட வேண்டும். அப்படி என்றால் யாராவது அனுப்பப்பட்டால்தான் அவர்கள் போய் நற்செய்தியை சொல்ல முடியும். எனவே அப்படி அனுப்பப்படுகிறவர்கள் இருக்க வேண்டும். சுசேஷத்தை அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் அழகானவைகள் என்று ஏசாயா சொன்னதையே பவுலும் திரும்ப கூறினார். இப்பொழுது நாம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 10:16. ஆனாலும் சுசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்து கொண்டோம் என்று சொன்னாலும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது விளைச்சல் மிக குறைவானதாகவே இருக்கிறது. அதை போலத்தான் அன்றும் கேள்விப்படுகிறவர்கள் பலராக இருந்தாலும் விசுவாசிக்கிறவர்கள் குறைவானவர்களாகவே காணப்பட்டிருக்கிறார்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இது மிக மிக முக்கியமானது. அறிவு அடிப்படையிலான கொள்கைகளை குறித்து பிரசங்கிப்பதனாலேயோ, மனோ தத்துவத்தினை பிரசங்கிப்பதனாலேயோ அல்லது அரசியல் தத்துவங்களை போதிப்பதனாலோ விசுவாசம் வருகிறதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதனாலேயே விசுவாசம் வருகிறது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளாத வரைக்கும் நீங்கள் விசுவாசத்திற்குள்ளாக வர முடியாது. ரோமர் 10:18 பாருங்கள். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. இன்றைக்கும் உலகமெங்கும் 24 மணி நேரமும் எந்த இடத்திலே நீங்கள் போய் நின்றாலும் வானொலியிலே ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்க முடியும். இந்த இடத்திலே மற்றும் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 147:15 பாருங்கள். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியினமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் மூட்டுவேன் என்றான். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து இந்த வாக்கியத்தை பவுல் எடுத்து எழுதுகிறார். இப்பொழுது யூதர் அல்லாத மக்கள் மத்தியிலிருந்தும் தேவன் ஒரு கூட்ட மக்களை தனக்கென்று அழைத்து பிரித்தெடுக்கிறார். அடுத்த அதிகாரத்தில் இதை குறித்த விபரங்களை பவுல் சொல்கிறார்.
ரோமர் 10:20 பாருங்கள். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இங்கே ஏசாயா 65:1 ஏசாயா சொன்னதை பவுல் எடுத்தாளுகிறார். அங்கே நான் வாசிப்பது என்ன? என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். கவனித்தீர்களா? யூதரல்லாத மக்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை ஏசாயாவும் முன்னறிவித்திருக்கிறார். இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டுகொண்டு விட்டார்கள். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டை தங்களுக்கென்று பெற்றிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சாக்குப்போக்கு சொல்ல முடியும்? எந்த ஒரு சாக்குப்போக்கும் அவர்கள் சொல்ல முடியாது. ரோமர் 10:21 இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். உங்களுடைய கரங்களை நீட்டிக்கொண்டே இருந்தால் அது எவ்வளவு உங்களை களைப்படை செய்யும் என்பதை எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? இல்லை என்றால் நீங்கள் அதை செய்து பாருங்கள். உலகத்திலே மிகவும் களைப்படை செய்யும் ஒரு காரியம் அது. மோசே இஸ்ரவேலரின் வெற்றிக்காக தேவனை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆரோனும் ஊரும் அவனுடைய கரங்களை தாங்க வேண்டியதாயிருந்தது. இதை குறித்து யாத்திராகமம் 15:9-12 நாம் பார்க்கலாம். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஏசாயா 65:2 நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் என்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே தேவன் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருந்தார் என்பதை ஒருவரும் உணர்ந்து கொள்ள முடியாது. இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஸ்தேவான் பேசிய கடைசி வாக்கியமும் இதை வெளிப்படுத்துகிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 7:51-53 வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றான். இது இஸ்ரவேலருக்கு உண்டானது மட்டுமல்ல, இன்றைக்கும் தேவனை அறியாத மக்களை பார்த்து தேவன் தனது கரங்களை நீட்டிய வண்ணமாகவே இருக்கிறார். ஆண்டவருடைய பொறுமை நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. நம்மிலே யாரும் இந்த உலகத்தை குறித்த பொறுப்புள்ளவர்களாக இருப்போம் என்றால் ஒரு புல்டோசர் இயந்திரத்தைப் போல நாம் அங்கும் எங்கும் சென்று கொண்டிருப்போம். ஆனால் தேவனோ நீடிய பொறுமை உள்ளவராக தன்னிடத்திலே வரும்படியாக ஜனங்களை நோக்கி 2 கரங்களையும் நீட்டி காத்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது நாம் ரோமர் 11 கடந்து செல்கிறோம். இங்கே மீதி இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரட்சிப்பை குறித்தும் இஸ்ரவேலருடைய பார்வையற்ற நிலைமை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தள்ளி வைத்ததின் காரணத்தை குறித்தும் இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டு எடுப்பதை குறித்தும் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் எதிர்கால திட்டம் ஒன்றை வைத்திருக்கிறார். ரோமர் 9 கடந்த காலத்திலே தேவன் எப்படி இஸ்ரவேலரோடு இடைப்பட்டார் என்பதை பார்த்தோம். ரோமர் 10 தேவன் எப்படி இஸ்ரவேலரோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்தோம். அதாவது அவர்களும் இப்பொழுது ரட்சிப்பை கண்டுகொள்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அது மிக சிறிய ஒரு கூட்டமாக இருக்கும் எனலாம். நீங்கள் நினைப்பதை விட நிச்சயமாக அது மிக பெரிய ஒன்றாகத்தான் இருக்கும். சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி 1,50,00,000 யூத மக்கள் பூமி எங்கும் இருக்கிறார்கள். கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாய் கொடுக்கப்படுகிற நீதியை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். இப்பொழுது ஒரு தேசமாக தேவன் அவர்களை புறக்கணித்திருக்கிறார். இப்பொழுது 2 கேள்விகள் உதயமாகிறது. தேவன் நிரந்தரமாகவே இஸ்ரவேலரை ஒரு தேசமாக புறக்கணித்து விட்டாரா? வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு எதிர்காலம் உண்டா என்பது முதல் கேள்வி. இரண்டாவதாக, இஸ்ரவேலரை புறக்கணித்தபடியினாலே பழைய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தங்கள் அவமாய் போயிட்டோ என்றும் கேட்கலாம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்பது போல அவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க மக்களாக இந்த உலகத்திலே காணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாலாகாமல் தலையாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரனை சகோதரியை, பழைய ஏற்பாட்டிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக எதிர்காலத்திலே நிறைவேறும். அதையும் பவுல் தெளிவுபடுத்துவார். ரோமர் 11 பாருங்கள். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும்
பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். எந்த ஜனங்களை குறித்து பேசுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலே அந்நாட்களிலே ஒரு உறுதியான உதாரணமாய் காணப்படுகிறார். அவர் ஒரு உண்மையான இஸ்ரவேலன். ஆபிரகாமின் சந்ததியிலே வந்தவர். 12 கோத்திரங்களிலே ஒன்றான பென்யமீன் கோத்திரத்திலே வந்தவர். எனவே 100% அவர் ஒரு இஸ்ரவேலர் தான். இங்கே தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று சொல்லும் பொழுது தள்ளிவிடவில்லை என்ற பதில்தான் அங்கே வரும்படியான கேள்வி. அது தேவன் இஸ்ரவேலரை தள்ளிவிடவில்லை. ரோமர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்கள். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்கிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது. இங்கே பவுல் எலியாவை உதாரணமாக சொல்கிறார். எலியா தேவனுக்காக தனித்து நின்ற ஒரு மனிதன். 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக தனித்து நின்ற அவனை பாராட்டாமல் இருக்க முடியாது. தேவனிடத்திலே எலியா குறை கூறுகிறார். ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று சொன்னான். தேவன் என்ன சொன்னார்? கொஞ்சம் பொறு, நீ தனியாக இருக்கிறாய் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறாய், ஆனால் நீ தனியாக இல்லை. ரோமர் 11:4. அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. இன்னும் 7000 மனிதர்களுடைய இருதயத்திலே தேவன் கிரியை செய்து வருகிறார் என்பதை எலியா அறியாதவனாய் இருந்தான். பாகாலுக்கு முன் தன் முழங்காலை முடக்காத 7000 ஆண்கள் இருந்திருப்பார்கள் என்றால் இன்னமும் 7000 பெண்களும் விசுவாசத்திலே வைராக்கியமாக இருந்திருப்பார்கள். வடக்கு ராஜ்யத்தை பொறுத்தமட்டிலேயும் ஆகாப் ஏசபேலின் காலத்திலேயும் இது உண்மையாகவே ஒரு பெரிய எண்ணிக்கைதான். ரோமர் 11:5. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. எல்லா காலகட்டத்திலேயும் தேவன் ஒரு கூட்டம் இஸ்ரவேலரை மீதியாக வைத்திருந்தார். இன்றைக்கும் அந்த மீதி ஜனக்கூட்டம் இயேசுவை இரட்சகராக விசுவாசிக்கும் யூதர்கள் ஆவார்கள். இந்த காரணத்தினாலே பவுல் பின்னாலே எல்லா இஸ்ரவேலரும் யூதர்கள் அல்ல என்று சொல்லுகிறார். ரோமர் 11:6. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாய் இராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் கிருபையும் கிரியையும் 2 வித்தியாசமான செயல்பாடுகளை சொல்கிறது. இவை ஒன்றுக்கொன்று எதிரானது. இந்த குறிப்பிட்ட காலத்திலே கர்த்தருக்கென்று மீதியாயிருக்கிறவர்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள். பவுல் இந்த வார்த்தைகளை எழுதிய நாள் முதல் இன்று வரைக்குமே கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறார்கள். அதுவே தேவனுடைய திட்டமாகும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறித்து என்ன? மீதமுள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் கடின இருதயமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். தொடர்ந்து வருகின்ற பகுதியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வி கண்டபடியினாலே அவர்கள் கடினப்பட்டு போனார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது. அவர்கள் கடினப்பட்டு போனபடினாலே அவர்கள் விழுந்து போகவில்லை, அவர்கள் விழுந்து போனதினாலேயே கடினப்பட்டார்கள். அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பார்வையற்றவர்களாக இருந்தபடினாலே, அதாவது கர்த்தரை அறிகிற அறிவற்றவர்களாக இருந்தபடினாலே கிறிஸ்துவண்டை அவர்கள் வரவில்லையா? வேறு எந்த ஒரு ஜனக்கூட்டமும் நற்செய்தியை அறிந்து கொண்டதை விட இவர்கள் அதிகமாக அறிந்திருக்கிறார்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா? கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர்களை குறித்த மிக நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். தேவன் அவர்களுக்கு கொடுத்த வெளிச்சத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே பார்வையற்றவர்களாய் இருக்கிறார்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கன நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. கவனித்தீர்களா? அவர்கள் தேவனை புறக்கணித்து விட்டார்கள். ஒரு மனிதன் தேவனை புறக்கணிக்கும் பொழுது தேவனுடைய கிருபையினாலே சந்திக்கப்படுவதற்கு அவன் கடினமான ஒரு மனிதனாகி விடுகிறான். ரோமர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும், கண்ணியும்
இடறுதற்கான கல்லும் பதிலுக்கு பதிலளித்தலுமாக கடவது. இந்த வாக்கியம் சங்கீதம் 69:22 எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாய் இருக்க கடவது. பந்தி என்று சொல்லும் பொழுது விருந்தை குறிக்கிறது, அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். புறஜாதி மக்கள் பெரிய விருந்து செய்யும் பொழுது தங்கள் தேவர்களை அழைப்பார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை தங்கள் விருந்து நேரங்களிலேயும் தேடவில்லை. ஆனால் தேவன் அவர்களை அழைத்தார். அதற்கு ஒரு உதாரணம்தான் பஸ்கா பண்டிகை. இங்கே அவர்கள் பெரிய விருந்து செய்கிறார்கள் என்பதை குறிக்கும் பொழுது அதன் மேலே நம்பிக்கை வைத்தவர்களாய் இருந்தார்கள். அது குறிப்பாக புறஜாதியாரின் பழக்கமாயிருந்தது. இன்றைக்கும் சில இடங்களிலே, திருச்சபைகளிலேயும் கூட அன்பின் விருந்து என்ற பெயரிலே செய்யப்படும். ஆனால் ஆரம்பம் முதல் முடிவு வரை அதிலே ஒற்றுமையும் ஐக்கியமும் இல்லாமல் அநேக பிளவுகளுக்கு அது காரணமாயிருக்கிறது. இப்படி வெளிப்படையான சடங்காச்சாரங்களினாலே தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் மேலே உண்மையான நம்பிக்கை இல்லாமல் தாங்கள் சாப்பிட்ட காரியத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அருமையான சகோதரனை, சகோதரியே, இன்றைக்கும் அநேக திருச்சபை அங்கத்தினருடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. தங்கள் வாழ்க்கையை குறித்து ஆழமாய் அறிந்து உணர்ந்து தேவனிடத்திலே மனம் திரும்பாமல், ஆவிக்குரிய சத்தியங்களை உணராமல் திருப்பந்தியிலே சேருகிறார்கள். ரோமர் 11:10 காணாதபடிக்கு அவருடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது, அவருடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீதும் சொல்லியிருக்கிறான். மனிதன் பார்க்க வேண்டும் என்பதற்காக தேவன் வெளிச்சத்தை கொடுத்தார். ஆனால் அவர்கள் பார்வையற்றவர்களாயிருந்தார்கள். அவர்கள் பார்க்க முடியாது. இன்றைக்கும் தேவனுடைய வெளிச்சமானது அநேக பார்வையற்ற நிலைமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இன்றைக்கும் எத்தனையோ கல்வி அறிவு பெற்றவர்களும் கூட வேதம் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியாதவர்களாயிருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் பார்க்கும் பகுதியிலே தேவன் இஸ்ரவேல் தேசத்தை தள்ளி வைத்ததற்கான காரணத்தை பார்க்கலாம். இஸ்ரவேல் அல்லாத ஜனங்களுடைய இரட்சிப்பிற்காக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளி வைத்தார். ரோமர் 11:11 இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு இரட்சிப்பு கிடைத்தது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், அவர்கள் விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள்? இல்லை. யூதர்களுடைய தவறுதலான வாழ்க்கையினாலே இஸ்ரவேலை பொறாமைப்பட வைக்கும் வண்ணமாக இரட்சிப்பு புறஜாதிகளுக்கு வந்தது. அவர் முதலாவது வசனத்தை ஆரம்பித்தது போலவே இங்கேயும் ஆரம்பிக்கிறார். அங்கே ஒரு கேள்விக்குறியை கொடுத்தார் இல்லையா? தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன் என்றார். இப்படி யூதர்களை தள்ளி வைத்தது நிரந்தரமானது அல்ல, குறுகிய காலத்திற்காகவே அவ்வாறு செய்தார். அவருடைய கேள்வி என்னவென்றால், அவர்கள் மீண்டும் எழும்ப முடியாதபடியா இடறினார்கள்? அதற்கான பதில் இல்லை என்பதுதான். யூதர்கள் இடறினபடியினாலே தேவன் புறஜாதியாருக்கும் இரட்சிப்பின் கதவை விரிவாக திறந்தார். தங்களுக்கு மட்டுமே வரும் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஆசீர்வாதங்களை தேவன் புறஜாதியாருக்கும் கொடுத்ததை யூதர்கள் பார்த்தார்கள். இது அவர்களை உலுக்கி எழுப்ப வேண்டும். ஆனால் இன்றைக்கும் அநேக யூதர்களுக்கு தேவனுடைய இரட்சிப்பின் திட்டம் விசேஷமானதாக தெரியவில்லை. ரோமர் 11:12 பாருங்கள். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமாயிருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும்? இஸ்ரவேல் ஜனம் ஒதுக்கி வைக்கப்பட்டு விட்டது. இந்த குறிப்பிட்ட காலத்திலே ஒரு தேசமாக தேவன் அவர்களோடு செயல்படவில்லை. எப்பொழுது தேவன் அவர்களை ஒரு தேசமாக மீண்டும் அவர்களை குறித்து செயல்படுகிறாரோ அப்பொழுது அவர்களுக்கு பிரச்சனை இருக்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் பயத்தோடு வாழ வேண்டியதில்லை. ஏனென்றால் மிக தெளிவாக சமாதானத்திலே வாழ்வார்கள் என்பதை குறித்து தேவன் கூறியிருக்கிறார். பாருங்கள், மீகா 4:4 அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்றேன். இஸ்ரவேலர் ஒதுக்கி வைக்கப்பட்ட பொழுது தேவனுடைய கிருபை புறஜாதியாருக்கு வந்தது. அப்படியென்றால் யூதரும் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது புறஜாதி மக்களுக்கு தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டதாயிருக்கும்? அது மிக அதிகமானதாய் இருக்கும் என்றே பார்க்கிறோம். எருசலேமிலே ஆளுகை குழுவிலே யாக்கோபு இதை மிக அழகாக தெளிவுபடுத்தினார். யூத ஜனங்களை எப்படி ஆண்டவர் அழைத்தாரோ
அதே போலத்தான் புறஜாதியான மக்களையும் தேவன் தனக்கென்று அழைக்கிறார் என்று கூறினார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை பாருங்கள். எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. திருச்சபை பூமியிலே உண்டாகும் முன்னதாகவே உயிர் மீட்சி உண்டானதென்று சொல்லலாம். அதாவது மக்கள் தேவன் பக்கம் திரும்பினார்கள். நினிவே பட்டணத்திற்கு தேவன் யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அந்த முழு நகரமுமே தேவனிடமாக திரும்பியது. பெந்தேகோஸ்தே நாளிலேயும் 3000 பேர் தேவனிடமாய் திரும்பினார்கள். தொடர்ந்து வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது அனுதினமும் அநேகர் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையிலே சேர்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஹவாய் தீவுகளிலே ஒரு உயிர் மீட்சி ஏற்பட்டது. சுமார் 50% மக்கள் தேவனிடமாய் திரும்பினார்கள். ஆனால் யோனாவின் நாட்களை ஒப்பிடும் பொழுது இது குறைவானதாக இருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, திருச்சபையானது பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட பிறகு இன்னொரு பெரிய உயிர் மீட்சி இந்த உலகத்திலே உண்டாகும் என்று விசுவாசிக்கலாம். திருச்சபை உலகத்திலே சிறப்பாக செயல்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். திருச்சபை உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு மகா உபத்திரவத்தின் காலங்களிலே மட்டுமல்ல, 1000 வருட அரசாட்சியின் காலத்திலேயும் அநேக புறஜாதியான மக்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, தேவன் யூதர்களை மட்டுமல்ல, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனையும் தம் பக்கமாய் வரும்படியாக தன் 2 கரங்களையும் நீட்டியபடி நீடிய பொறுமையோடு அழைத்து கொண்டே இருக்கிறார். உங்கள் இருதயத்தின் கதவை அவர் தட்டி கொண்டே இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்கும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து உங்களோடு கூட போஜனம் பண்ணுவார், உங்களோடு கூட ஐக்கியம் கொள்வார். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை நாம் புறக்கணிப்போம் என்றால், அதை நாம் இழந்து போவோம் என்றால், வரும் தண்டனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. கிருபையின் காலங்களிலேயே நம்முடைய வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்வோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை பல வகைகளிலே கேட்டும் இன்னமும் தங்களுடைய வாழ்க்கையை பூரணமாய் உமக்கு அர்ப்பணிக்காத சகோதர சகோதரிகளுக்காக இந்த நேரத்திலே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அவர்கள் எத்தனையோ வெளிச்சத்தை கண்டிருந்தாலும் உம்மை புறக்கணியாதபடி தங்கள் இருதயங்களிலே உண்மையை உணர்ந்து நீர் அவர்களுக்காக ஏற்றுக்கொண்ட தண்டனையை புரிந்து கொண்டு அவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற நித்திய ஜீவனை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு வருகிற ஒவ்வொருவருக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறோம். வானொலியிலே, தொலைக்காட்சியிலே, இணையதளத்திலே, இன்னும் ஒலித்தட்டுகளிலே எப்படி உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் எப்படியாவது உம்முடைய அன்பை பூரணமாய் புரிந்து கொள்ளவும், நீர் கொடுக்கும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளாத வரைக்கும் விசுவாசத்திற்குள்ளாக வர முடியாது. கிருபையும் கிரியையும் 2 வித்தியாசமான செயல்பாடுகளை சொல்கிறது. இவை ஒன்றுக்கொன்று எதிரானது. ஒரு மனிதன் தேவனை புறக்கணிக்கும் பொழுது தேவனுடைய கிருபையினாலே சந்திக்கப்படுவதற்கு அவன் கடினமான ஒரு மனிதனாகி விடுகிறான். பந்தி என்பது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ரோமர் 2:10.